welcome to Shanthas Cakes. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் நான் செய்து காட்ட போகிறேன். பிஸ்டாஷியோ கேக். இது வந்து சூப்பர் சாஃப்ட் கேக். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிஸ்டாஷியோஸ் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நட் வகை. அந்த பிஸ்டாஷியோஸில் கேக் செய்கிறதுன்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஏன்னா பிஸ்டாஷியோஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப விலை. இப்போ ஈவன் ஆஸ்திரேலியாவில் கூட 300 கிராம் வந்து கிட்டத்தட்ட $19-20 இங்கே நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது அருமையான ஒரு கேக், ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்த்டேக்காக நான் இந்த கேக் இன்றைக்கி செய்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பிஸ்டாஷியோஸை வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 250 கிராம்ஸ் பிஸ்டாஷியோஸ் இருக்குது. 250 கிராமில் வந்து 175 கிராம் தான் நான் கேக்குக்கு உபயோகப்படுத்த போகிறேன், கேக் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மிகுதி 75 கிராம் வந்து ஐசிங் போடுறதுக்கு உபயோகப்படுத்தும். இதை வந்து நல்லா அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகணும். ஓகே, இதில் பாருங்கள் 75 கிராம்ஸ் நான் வேறே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 175 கிராம் பிஸ்டாஷியோஸ். இங்கே வந்து மைதா மாவு இருக்குது, சுகர், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், 3 முட்டை, பேக்கிங் பவுடர், அப்பச்சோடா, உப்பு. இது வந்து பட்டர் மில்க், அதாவது மோர். இங்கே பட்டர் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆயிலும் தேவைப்படுது, வெனிலா எசன்ஸ். ஓகே, முதல்ல வந்து இப்படி ஒரு பெரிய பவுல் எடுத்துங்க. ஸோ இதில் வந்து 300 கிராம் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர். இப்போ 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து 25 கிராம். ஒரு மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர், ஒரு தேக்கரண்டி சோடா பைகார்பனேட், அரை தேக்கரண்டி உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணுறப்பவே ஓவனை வந்து ஆன் பண்ணிடுங்க. 180 டிகிரிஸ் சென்டிகிரேட், அப்படி இல்லைன்னா 350 டிகிரிஸ் ஃபahrenheitல ஓவனை வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்குவோம். இதில் வந்து 330 கிராம்ஸ் சுகர், ஒயிட் சுகர் எடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் எடுக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் அதை ப்ரௌன் சுகர் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுங்க. இது வந்து கேஸ்டர் சுகர், சீக்கிரமாக கரையும். இதில் நீங்கள் 113 கிராம் பட்டர், அதாவது 1/2 கப், அரைவாசி கப் பட்டர் இதில் சேர்க்கணும். அரை கப் வெஜிடபிள் ஆயில். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈவன் ரைஸ் பிரான் ஆயில் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதை வந்து கொஞ்சம் நாங்கள் இப்போ க்ரீம் பண்ணோம். அடுத்து நாங்கள் இதில் சேர்க்க போகிற பொருள் வந்து பட்டர் மில்க். எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துடலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் போடலாம், 2 டீஸ்பூன் கூட போடலாம். நான் சொல்லாத ஒரு பொருள் இங்கே இருக்குது. இது வந்து வினிகர், 1 டீஸ்பூன் வினிகர். இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகும் வரையில் இப்படி ஒரு ஸ்பெட்யூலா நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த பிஸ்டாஷியோவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் சேர்க்கலாம். கடைசியாக இந்த பிஸ்டாஷியோவுடைய அந்த அழகான கலர் எடுக்கிறதுக்காக க்ரீன் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்திங்கன்னா போதும்.
வந்து ரொம்ப பேக் பண்ணக்கூடாது. ஓவன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பேக் பண்ண போட போகிறேன். ஒரு 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் டைம் செட் பண்ணலாம் ஓவனில். பிஸ்டாச்சியோ கேக் செய்கிற நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க, எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டெக்கரேஷனை எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்ட முடியலை, ஏன்னா நான் அவசரமாக செய்ததால். பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கேக். நான் இன்னொரு சமயம் இதை போல் ஒரு கேக் உங்களுக்கு கண்டிப்பாக சாந்தாஸ் கேக்கில் நான் செய்து காட்டுறேன்.